ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! நான் உங்கள் இன்ட்ரோவர்ட் பொண்ணு. இன்னைக்கு நம்ம அமரர் கல்கி அவர்கள் எழுதி 1950ல பப்ளிஷ் ஆன மோகினி தீவு அப்படிங்கிற கதையை தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இது ஒரு குறும்புதினம் நொவெல்லான்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த கதையில சுவாரஸ்யம் என்னன்னா, இதுல 2-3 கதைகள் இருக்கு. கதைக்குள்ள கதை மாதிரி. இது நெஸ்டட் நரேட்டிவ் அல்லது ஃப்ரேம் நரேட்டிவ்னு சொல்லுவாங்க. இத பத்தி டீடைல்ஸ் வேணும்னா கதையோட எண்ட்ல டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கதையோட தொடக்கத்துல ஒரு கதாபாத்திரம் நமக்கு நரேட் பண்ற மாதிரி எழுதியிருப்பாரு ஆத்தர். இந்த கதாபாத்திரத்தை ரைட்டர்னே ரெஃபர் பண்ணிக்கலாம். கதை தொடங்குறதே ஒரு சினிமா கொட்டகையில தான். இந்த ரைட்டர் மூவி பார்க்க சினிமா கொட்டகைக்கு போயிருக்காரு. அது ஒரு ஆங்கில திரைப்படம். ரைட்டருக்கு ரொம்ப போர் அடிக்குது. என்ன படம் இது? குதிரைகள் வேகமா ஓடுது. 2 மனிதர்கள் கத்தி சண்டை, துப்பாக்கி சண்டை எல்லாம் போடுறாங்க. ஹீரோயின் சீன்ஸ் எல்லாம் வருது. அதுக்கப்புறமா மறுபடியும் குதிரைகள் வேகமா ஓடுது. திரும்ப சண்டைகள். குதிரைகள் ஓடுற வேகத்துக்கு படம் நகரலையே நினைச்சுக்கிறாரு ரைட்டர். பேசாம படம் போதும்னு எழுந்து ஓடிடலாமான்லாம் யோசிக்கிறாரு. அப்ப கரெக்டா இன்டர்வல் போட்டுடுறாங்க. நீங்க எப்பவாவது தியேட்டர்ல தனியா மூவி பார்க்க போயிருக்கீங்களா? நான் போயிருக்கேன். இந்த காலகட்டத்துல ஸ்மார்ட் போன்ஸ்லாம் இருக்கு. சோ நம்ம இன்டர்வெல்ல போனை தான் பார்ப்போம். ஆனா ஸ்மார்ட் போனுக்கெல்லாம் முன்னாடி வரைக்கும் இன்டர்வெல்ல சுத்தி முத்தி பார்ப்போம் இல்லையா? சுத்தி இருக்கிற மக்களோட ரியாக்ஷன்ஸ் என்ன, ஏதாவது தெரிஞ்ச மூஞ்சி இருக்கா அப்படின்லாம் பார்ப்போம் இல்லையா? இந்த கதை நடக்கிற காலகட்டம் லேட் 1940s ஆர் 1950னே வச்சுக்கலாம். அப்ப எது ஸ்மார்ட் போன்? சோ ரைட்டரும் சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு தெரிஞ்ச முகம் ஒண்ணு கண்ணுல படுது. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசிக்கிறாரு. அந்த பர்சனும் ரைட்டரை பார்த்து கை காமிக்கிறாரு. இப்பதான் நம்ம ரைட்டர் பக்கத்து சீட் பர்சன் என்ன படமோ அப்படின்னு புலம்பிட்டே அவரோட சீட்ல இருந்து எழுந்து போறாரு. இடம் காலியான உடனே அந்த தெரிஞ்ச முகத்துக்கு சொந்தக்காரர் நம்ம ரைட்டர் பக்கத்திலேயே வந்து உட்காந்துக்கிறாரு. ரைட்டர் என்ன மாதிரி இருக்காரு போல. ஃபேஸை ரெகக்னைஸ் பண்ண முடியுது. ஆனா பெயர் தான் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. ஆனா ஆஸ் யூஷுவல் சராசரி மனிதர் மாதிரி அவரும் இதை வெளியே காமிச்சுக்கவே இல்லை. எப்படி இருக்கீங்க, என்ன விசேஷம், வீட்ல எல்லாம் நலமா அப்படின்னு ஜெனரலா 2 பேரும் கேள்வி கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரைட்டர் சோ இப்ப எங்க இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த நண்பர், எங்கேயும் இடம் இல்லாம தான் நானே இந்த சினிமா கொட்டகைக்கு வந்திருக்கேன். ஆனா பாருங்க, இந்த படமும் மொக்கையா இருக்கு அப்படிங்கிறாரு. பேசாம பர்மாக்கே போயிடலாமான்னு தோணுது அப்படின்னு சொல்றாரு. பர்மான்னு சொன்ன அடுத்த செகண்ட் நம்ம ரைட்டருக்கு இந்த ஃப்ரெண்டோட பெயர் ஞாபகத்துக்கு வந்துடுது. இந்த நண்பருடைய பெயர் பாஸ்கர். நம்ம ரைட்டருடைய பழைய அந்த காலத்து ஃப்ரெண்டு. இவங்களோட நட்பு வட்டாரத்துல செல்லமா பாஸ்கர கவிராயர் அப்படின்னு கூப்பிடுவாங்களாமா. இந்த பாஸ்கரோட கற்பனை திறன், கவிதை காவியங்கள் மேல இருக்கிற பற்று, அதனால இந்த பட்ட பேர் வச்சிருக்காங்க. இந்த பாஸ்கர் பிழைப்ப தேடி பர்மாக்கு போயிருந்திருக்காரு. ஆனா அங்க போன சில நாட்கள்லயே அந்த ஊர்ல போர் தொடங்கி இருக்கு. பர்மா இப்ப மியான்மர்னு சொல்றோம் இல்லையா, அந்த நாடு. இது எப்ப நடந்ததுன்னா வேர்ல்ட் வார் 2 சமயம் 1942ல தொடங்கி ஜப்பான் பர்மாவை ஆக்குபை பண்ண காலம். போர் வந்ததும் அந்த நாட்டுல தொடர்ந்து இருக்க முடியாம பல இந்தியர்கள் நம்ம ஊருக்கே திரும்ப வந்துட்டாங்க. சோ அப்படி திரும்ப வந்த ஒரு பர்சன் தான் இந்த நண்பர் பாஸ்கர். அவர் திரும்ப வந்த புதுசுல ஒரே ஒரு தடவை நம்ம ரைட்டரை மீட் பண்ணிருக்காரு. ஆனா பேச முடியல. அதுக்கு அப்புறமா பல வருடங்கள் கழிச்சு இப்பதான் மீட் பண்றாங்க. இந்த ரைட்டரும் பாஸ்கரும் நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. அப்போ நம்ம ரைட்டர் பாஸ்கரோட பர்மா அனுபவங்களை பத்தி என்னைக்கான ஃப்ரீயா இருக்கும்போது சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பாஸ்கர், என்னைக்காவது ஒரு நாள் இதுக்கு நான் இப்பவே சொல்றேனே அப்படின்னு சொல்றாரு. பர்மால இருந்த பொழுது நடந்த விஷயங்கள் எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. ஆனா நான் கப்பல் வழியா பர்மால இருந்து இந்தியாவுக்கு வந்தேன். அந்த பிரயாணத்தின் பொழுது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்தது. அதை பத்தி உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த ரைட்டரும் பாஸ்கரும் அந்த மொக்க சினிமாவை இன்டர்வலோட கட் பண்ணிட்டு பீச்சுக்கு போயிடுறாங்க. பௌர்ணமி நாள் முழு நிலா வெளிச்சத்துல 2 பேரும் பீச்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பாஸ்கர் பர்மால இருந்து இந்தியாவுக்கு எப்படி வந்தாரு அப்படிங்கிற கதையை சொல்றாரு. இப்ப நமக்கு பர்மால இருந்து இந்தியாவுக்கு வந்த மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் ஒரு கிளிம்ஸா தெரிய வரும். உண்மையாவே 1942ல போர் சூழ்நிலையில நிறைய மக்கள் பயந்து தரை மார்க்கமாவும் கப்பல் மார்க்கமாவும் இந்தியாவுக்கு வந்து சேர்ந்திருக்காங்க. தரை மார்க்கம்னா பெரும்பாலும் நடந்துதான் வந்திருக்காங்க. சில பேர் குதிரை, கழுதை, யானை இந்த மாதிரியான அனிமல்ஸ் மேல பயணம் செஞ்சு வந்திருக்காங்க. சில பேர் ட்ரெயின்லயும், ட்ரக்லயும், லாரி மாதிரியான வெஹிக்கிள்ஸ்லயும் டிராவல் பண்ணி வந்திருக்காங்க. சில பேர் கப்பல்ல பயணம் செஞ்சு வந்திருக்காங்க. தரை மார்க்கமா நடந்து வந்து எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. பலர் ஆன் த வேலையே உயிரிழந்திருக்காங்க. சில பேர் வெயிட் பண்ணி கப்பல்ல பயணம் செஞ்சு வந்திருக்காங்க. இந்த கதைப்படி அப்படி கப்பல்ல பயணம் செஞ்சு இந்தியாவுக்கு வந்ததுல பாஸ்கரும் ஒருத்தர். பாஸ்கர் கால்நடையா வந்தா கஷ்டமா இருக்கும் அப்படிங்கறத முதல்லயே கணிச்சு
கப்பல்ல இடம் கிடைக்கிற வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணிருக்காரு. இந்த காலகட்டத்துல மறைஞ்சும் ஒளிஞ்சும் தான் வாழ வேண்டி இருந்திருக்கு. கரெக்டா போர் இவர் இருந்த பகுதிக்கு நெருங்கி வர சமயம் லக்கிலி கப்பல்ல ஒரு சீட் கிடைச்சிருந்திருக்கு பாஸ்கருக்கு. அதிர்ஷ்டசாலின்னு சொல்லிட முடியாது. அந்த கப்பல் பயணம் ரொம்ப கஷ்டமா தான் இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு சாமான் ஏத்தி கொண்டு வர சரக்கு கப்பல். மக்களை காப்பாத்த பரிதாபப்பட்டு தான் இவங்க எல்லாரையும் ஏத்திருக்காங்க. அதுக்கே 1000 மனிதர்களுக்கு மேல அந்த கப்பல்ல டிராவல் பண்ணி வராங்க. பாரம் தாங்காம கப்பலே திண்டாடுற மாதிரியான நிலைமை. கப்பல் கடல்ல பயணம் செய்யும் பொழுது பயங்கர சத்தம் வேற வருது. இதை விட இன்னும் மோசமான விஷயம் என்னன்னா, அங்க எழுந்து துர்நாற்றம். நம்பர் 1 சாமான் ஏத்திட்டு போற ஒரு கப்பல்னு பார்த்தோம். ஸோ அதுக்கே உண்டான ஒரு வியர்டான ஸ்மெல் ஒன்று வரும் இல்லையா? 2வது அவ்வளோ மக்களை ஏத்திட்டு போகுது. இவங்க எல்லாருமே போர் காலகட்டத்துல பல நாட்களாவும் வாரங்களாவும் ஒளிஞ்சும் மறைஞ்சும் தான் வாழ்ந்திருக்காங்க. எவ்வளோ நாட்கள் குளிக்காம இருந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் சேர்ந்து குடலை புரட்டி போடுற அளவுக்கு நாத்தம் வந்தது அப்படின்னு பாஸ்கர் சொல்றாரு. ஆனா தப்பிச்சோம் பிழைச்சோன்னு எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல அது ரொம்ப அன்சர்டனான வாயேஜ். உயிரோடு இருப்போமா, வர வழியில எதிரி கப்பல்கள் நம்ம தாக்கிடுமா அப்படிங்கிற பல பயங்கள். அங்க இருந்த மக்கள் பலருக்கு பல சோதனைகள், பல பயங்கள். அதனால அவங்க அழுத அழுகைகள் ஏதோ ஓலம் மாதிரி இருந்திருக்கு. இப்படியே ஒரு நாள் பிரயாணம் முடியுது. அடுத்த நாள் வயர்லெஸ் ரேடியோ கம்யூனிகேஷன்ல கப்பல் கேப்டனுக்கு ஒரு நியூஸ் வருது. ஒரு ஜாப்பனீஸ் க்ரூசர் ஷிப் அந்த பக்கமா வருது அப்படிங்கிறது தான் அந்த செய்தி. அது இந்த கப்பலை தாக்குமா தாக்காதா அப்படின்லாம் தெரியாது. ஆனா கேப்டனுக்கு வந்த நியூஸ் கடகடன்னு மக்கள் மத்தியில பரவ ஆரம்பிக்குது. ஒரு படத்துல வடிவேலோட காமெடியில மாப்பிள்ள தங்கத்துல சொம்பு கொடுத்தாதான் கல்யாணம் பண்ணுவாராம் அப்படின்னு ஒரு வதந்தி ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி இந்த சின்ன செய்தி, ஒரே ஒரு கப்பல் வருது அப்படிங்கிற ஒரு செய்தி ஊதி ஊதி பெருசா பரவும் பொழுது ஒரு பெரிய ஜப்பானிய சைன்யமே இந்த கப்பலை துரத்துது அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். இந்த பீதியில மக்கள் அழறாங்க, புலம்புறாங்க. இதனால கப்பலோட கேப்டன் என்ன செய்யறாரு, கப்பலை சென்னை துறைமுகத்துக்கு விடாம இன்னும் டவுன் சவுத் போக ஆரம்பிக்கிறாரு. இந்த பயணத்துல இன்னும் ஒரு இரவு ஒரு பகல் ஓடிடுது. இப்படிப்பட்ட சூழல்ல தான் அன்னைக்கு சாயங்காலம் ஒரு தீவு இந்த மக்கள் கண்ணில் படுது. ரொம்ப அழகான தீவு, பசுமையான குன்றுகளும் பாறைகளும் சோலைகளும் நிறைந்த ஒரு அழகான தீவு. எந்த நேரத்திலயும் நம்ம கப்பல் தாக்கப்படலாம் அப்படிங்கிற பீதியில இருந்த மக்களே அவங்களோட பயத்தை மறந்து வாவ் அப்படின்னு சொல்லும்படியான அழகு நிறைந்த ஒரு தீவு. அந்த தீவோட ஒரு பக்கத்துல இயற்கையாவே ஹார்பர் மாதிரியான ஒரு இடம் இருக்கு. சுத்தி இருக்கிற அடர்ந்த குன்றுகள் இந்த இடத்தை அழகா மறைச்சு வச்சிருக்கு. இந்த இடத்துல கப்பலை டாக் பண்ணினா வெளியே கடல்ல வேற ஏதாவது கப்பல் போனாலும் இந்த கப்பலை பார்க்க முடியாது. ஏதோ மரங்கள் நிறைந்த ஆள் அரவம் இல்லாத ஒரு தீவு அப்படின்னு மட்டும் தான் நினைப்பாங்க. அப்படி ரகசியமான ஒரு இடம். இந்த இடத்துல தான் கேப்டன் கப்பலை நிறுத்துறாரு. நம்ம பாஸ்கர கவிராயரும் இன்னும் சில பயணிகளும் அந்த கேப்டன் கிட்ட போய் பேசுறாங்க. அப்பதான் இந்த இடத்தை பத்தியும் அவருடைய பிளானை பத்தியும் சொல்றாரு கேப்டன். கேப்டனோட பிளான் என்னன்னா, இன்னொரு ரேடியோ தகவல் ஆல் சேஃப் அப்படின்னு வர வரைக்கும் இங்கேயே டாக் பண்ணிட்டு அந்த தகவல் வந்ததும் மறுபடியும் சென்னையை நோக்கி பயணம் செய்யலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய பிளான். மேலும் கேப்டன் இந்த தீவை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த தீவுடைய பெயர் மோகினி தீவு அப்படின்னும், இலங்கையோட சவுத் ஈஸ்ட் தென்கிழக்குல 3 நாள் பிரயாண தூரத்துல இந்த தீவு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இங்க ஒரு சின்ன நோட், இது ஒரு ரியலான தீவு கிடையாது, ஃபிக்ஷனல் ஐலண்ட் தான். இந்த கதைக்காக கல்கி அவர்கள் உருவாக்கிய ஒரு தீவு. கப்பலுடைய கேப்டன் மேலும் கண்டினியூ பண்றாரு. இப்படி ஒரு தீவு இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்றாரு. தெரிஞ்சவங்களையே நிறைய பேருக்கு இந்த மாதிரி இயற்கையான ஹார்பர் மாதிரி ஒரு இடம் இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கிற சான்சஸ் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்றாரு. இந்த தீவே ஒரு சின்ன தீவு தான், ஒரு ஆளரவம் இல்லாத ஒரு தீவு. ஆனா ஏதோ ஒரு காலத்துல நாகரிகத்துல மிகச்சிறந்த மனிதர்கள் இங்க வாழ்ந்து இருக்கிற மாதிரி பல சின்னங்கள் இந்த தீவுல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அஜந்தா, எல்லோரா, மகாபலிபுரம் ரேஞ்சுக்கு பல சிற்பங்களும் கோவில்களும் மண்டபங்களும் இருக்கு. ஆனா எல்லாமே பாழடைஞ்சு இருக்கு அப்படின்னு சொல்றாரு கேப்டன். இயற்கை வளம் மிகுந்த தீவு அப்படிங்கறதால ஏதோ ஒரு காலத்துல மக்களை மீண்டும் இங்கே குடியேற வைக்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா எதுவுமே சக்சஸ் ஆகல அப்படின்னு சொல்றாரு கேப்டன். ஏன்னா யாருமே சில நாட்களுக்கு மேல இந்த தீவுல தங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாமா. என்னென்னவோ கதைகள் வேற இந்த தீவை பத்தி பரவ ஆரம்பிச்சிருக்கு.
இதெல்லாம் சொன்ன கேப்டன் கரையிலேருந்து கொஞ்சம் பக்கம் இருந்த ஒரு குன்றை காட்டி, அதோ அந்த குன்று தெரியுது பாருங்க, அது மேல ஏறி நின்னா நான் சொன்ன சிற்பங்களும் மண்டபங்களும் நல்ல தெளிவா தெரியும் அப்படின்னு சொல்றாரு. இந்த கேப்டனே ஏதோ ஒரு தடவை அந்த குன்று மேல ஏறி நின்னு இதெல்லாம் பார்த்திருந்திருக்காரு. ஆனா தீவுக்குள்ள போனதில்லை அப்படின்னு சொல்றாரு. நம்ம பாஸ்கர கவிராயருக்கும் கூட இருந்த சில பிரயாணிகளுக்கும் அந்த குன்று மேல ஏறி நின்னு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். இத பத்தி கேப்டன் கிட்ட சொல்றாங்க. கேப்டன் கொஞ்சம் யோசிச்சு, சரி நான் கூட்டிட்டு போறேன், ஆனா இப்பவே சாயங்காலம் ஆயாச்சு, சீக்கிரமா திரும்ப வரணும். நான் இல்லாத போது ரேடியோல கம்யூனிகேஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ நம்ம கப்பலுக்கு சீக்கிரமா திரும்பணும் அப்படின்னு சொல்றாரு. அவரோட டீமுக்கு பல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு ரேடியோல தகவல் கிடைச்சா ஒரு கொடியை அசைச்சு சமிக்கை காட்ட சொல்றாரு. அதுக்கப்புறமா கப்பல்ல லைஃப் போட்ஸ் இருக்கும் இல்லையா, அதுல ஒரு லைஃப் போட்டை கீழே இறக்கி கேப்டன், பாஸ்கர கவிராயர் மற்றும் சிலர் அந்த குட்டி போட்ல ஏறி கரைக்கு வராங்க. குன்றோட ஹைட்டு ஒரு 500-600 அடி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு பாஸ்கர். அடர்ந்து வளர்ந்த செடி கொடிகள் மரங்கள் எல்லாம் நிறைஞ்சு இருக்கிறதால கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஏறி போறாங்க. நல்ல வேளை முள் செடிகள் எதுவும் இல்ல. மேலே ஏறி சுத்தி பார்த்தா மாலை சூரியன் மஞ்சள் நிறத்துல அந்த பசுமையான தீவை அப்படியே எலிவேட் பண்ணி காமிக்குது. கப்பலுடைய கேப்டன் அதோ அங்க பாருங்க அப்படின்னு ஒரு இடத்தை நோக்கி கை காமிக்கிறாரு. நம்ம பாஸ்கர கவிராயர் கூட இருந்த மக்கள் இந்த பூலோகத்திலேயே இல்லாத வேற ஒரு உலகத்துக்கு போன மாதிரி ஃபீல் பண்றாங்க. அவங்க கண்ட காட்சி அப்படி. அந்த காட்சியை வர்ணிக்க நம்ம பாஸ்கர கவிராயர்க்கே வார்த்தைகள் பத்தல. பல நூறு ஆண்டுகள் பழமையான பெரிய பெரிய மணி மண்டபங்களும் கோவில் கோபுரங்களும் ஸ்தூபங்களும் விகாரங்களும் சிற்பங்களும் சிலைகளும், ஆஹா, அதெல்லாம் பார்த்து ரசிக்க 2 கண்கள் போதாது, விவரிக்க வார்த்தைகள் பத்தாதுன்னு சொல்றாரு பாஸ்கர கவிராயர். இதெல்லாம் பார்க்க பாஸ்கர கவிராயருக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதோட கூட கொஞ்சம் சோகமும் இருக்கு. இதெல்லாம் மெயின்டைன் பண்ணப்படாம பாழடைஞ்சு இருக்கிறதால இந்த சோகம். இந்த நேரத்துல தான் கூட வந்த ஒரு பிரயாணி கேப்டன் கிட்ட போய், இந்த தீவுல மிருகங்கள்லாம் இருக்குமா, சேஃப்னா உள்ள போய் பார்க்கலாமா அப்படின்னு கேக்குறாரு. நம்ம பாஸ்கர கவிராயருக்கும் அதே ஆசை இருக்கு. ஆனா கேப்டன் ஸ்ட்ரிக்டா நோன்னு சொல்லிடுறாரு. இந்த தீவுல எந்த வைல்ட் அனிமல்ஸும் கிடையாது, சேஃப் தான். ஆனா வெளிச்சம் குறையறதுக்குள்ள நம்ம கப்பலுக்கு போயிடணும். நம்ம ரொம்ப நேரமா வராம இருந்தோம்னா கப்பல்ல இருக்கிற மக்கள் இன்னும் பீதி அடைஞ்சிடுவாங்க. அப்போ என்ன வேணா நடக்கலாம், நான் தான் அதுக்கெல்லாம் பொறுப்பு அப்படின்னு சொல்றாரு. நம்ம உடனே புறப்படணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்புறாரு. ஆனா சொல்ற பேச்ச கேட்கிற ஹீரோஸ் எந்த கதையில தான் இருந்திருக்காங்க. நம்ம பாஸ்கர கவிராயர் என்ன பண்றாரு, எப்படியும் நைட்டு கப்பலை எடுக்க மாட்டேன்னு சொல்லிருக்காரு கேப்டன். தீவும் சேஃப், எந்த கொடிய மிருகங்களும் இல்லன்னு வேற சொல்லிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த குன்றோட ஒரு சரிவுல இருந்து பார்த்தா அந்த கப்பல் நல்லாவே கண்ணுக்கு தெரியுது, கூப்பிடுற தூரத்துல தான் இருக்கு. அதனால கேப்டன் பின்னாடியே போற மாதிரி போயிட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாரு. கேப்டனும் மத்த மக்களும் அந்த லைஃப் போட்டுக்கு போறாங்க. அதுல ஏறி கப்பலை நோக்கி பயணமும் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. திடீர்னு நடுவுல நிறுத்தி திரும்ப இதே கரைக்கே வருது. இப்பதான் ரியலைஸ் பண்ணிருக்காங்க போல் இருக்கு பாஸ்கர் அங்க இல்லங்கிற விஷயத்த. கேப்டன் கரையில நின்னு சத்தமா கூப்பிடுறாரு. மக்கள் கைகளை தட்டி கூப்பிடுறாங்க. ஆனா பாஸ்கர் அசையவே இல்லையே. கேப்டன் அவருடைய துப்பாக்கியை உயர்த்தி ஒரு முறை மேல நோக்கி சுடுறாரு. ஆனாலும் பாஸ்கர் வெளியே வரலன்னதும் அந்த லைஃப் போட் எடுத்து திரும்ப கப்பலுக்கே போயிடுறாங்க. பாஸ்கருக்கு என்னன்னா, எப்படியும் தன்னை விட்டுட்டு பெரிய கப்பலை சென்னைக்கு எடுத்துட்டு போயிட மாட்டாங்க அப்படின்னு ஒரு அசாத்திய குருட்டு நம்பிக்கை. ரியல் லைஃப்ல யாரும் இப்படி ட்ரை பண்ணிடக்கூடாது. எத்தனை கதைகள் படிச்சிருப்போம், பார்த்திருப்போம். தனித்தீவுல தனித்து விடப்பட்ட சிக்கி தவிக்கும் ஹீரோக்களை பத்தி. இதுவும் அப்படிப்பட்ட கதை தானா? பாஸ்கருக்கு இந்த தீவுல என்ன ஆகும்? எவ்வளவு நேரம் அல்லது நாட்கள் இந்த தீவுலயே இருக்க போறாரு? பெரிய கப்பல் சென்னைக்கு கிளம்புறதுக்குள்ள பாஸ்கர் மத்தவங்களோட ஜாயின் பண்ணிடுவாரா? பார்க்கலாம் அடுத்த எபிசோட்ல. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.